ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பேக் யூடியூப் சேனல். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு 3 பொருளை வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொண்ணுக்கு ஸ்கூல்லேயே விட்டுருக்காங்க. சரி, ஈவினிங்கில் ஏதாச்சும் செஞ்சு கொடுன்னு கேட்டால், சரி அதுக்காக முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு ஜாரில். அதுக்கப்புறம் கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இனிப்புக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். வாழைப்பழம் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழைப்பழம் இல்லை, அதனால் இந்த 3 பொருளை வச்சு நான் செய்கிறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை அரைச்சிடலாம். அரைச்ச இந்த மாவை இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி கூட. கடையில் குழந்தைங்களுக்கு சிப்ஸு வாங்கி கொடுக்காம இது மாதிரி ஹெல்த்தியான பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இது சும்மாவே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.